அவரோட பர்சனல் லைஃப் பற்றி விமர்சனங்களாக இருக்கட்டும். எதிர்க்கட்சியாக இருந்தாலும் நாகரிகமாக இருக்கணுன்றது என்னுடைய ஹம்பிள் ரெக்வஸ்ட். ரொம்ப அநாகரிகமாக சண்டை போடுறது, கெட்ட கெட்ட வார்த்தை பேசி. கோட் படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு 1 hour பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். அமைதியாக எனக்கு அப்படியே கேட்டுகிட்டே இருந்தார், இப்படி கணத்தில் கழிச்சு கேட்டுகிட்டே இருந்தார். நான் ஒன்றும் எக்ஸைட்மெண்ட்டில் பேசலன்னே, உங்கள் கூட சேர்ந்து வேலை செய்ய போகிறேன்னே அப்படின்னு. என் கூட சேர்ந்து என்ன வேலை செய்ய போகிறேன்? இல்லைண்ணே, கட்சியில் சேர்ந்து கட்சி பணிகள்லாம் செய்யலான் இருக்கேன், வா பண்ணலாம். இதுக்கு முன்னாடி ஆட்சி செய்தவர்கள் டிஎம்கேவா இருக்கலாம், ஏடிஎம்கே, அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்களே நிறைய மதுபான கடைகள், ஆலைகள் வச்சிருந்தாங்க. மதுபானத்துல தான் அதிகமான வருமானம் இருக்கிறதுனால அவங்க கல்லா கட்டுறதுக்கும் அது ஒரு பெரிய ஒரு டூலா இருந்துச்சு. இப்போ தலைவர் விஜய் அவர்கள் கல்லா கட்டுறதுக்கு வரல. மக்கள் பணத்துல இருந்து ஒரு பைசா கூட நான் தொட மாட்டேன், அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த விஜய் தப்பு பண்ண மாட்டான். இப்போ நான் இந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்றதுனால எனக்கு சில பேர் வாய்ப்பு கொடுக்கலன்னா அதை விட ஒரு என்ன சொல்றதுன்னு தெரியாது. இஸ் ஒன்லி பவர். இத்தனை கோடி மனிதர்களை அவர் ஒருங்கிணைச்சிருக்காருன்றது தான் ஒரு பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். பல வருஷம் உழைச்சிருக்காரு. Max Gold, cash for gold. Call 044-4545-4545. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. Book your next holiday at Grand Royal Tours. டிவிகே அந்த டைமில் ஒரு புது கட்சி ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நம்ம டைரெக்டாகவே நம்ம விஜய் சார் அதாவது டிவிகே சப்போர்ட்டர் அப்படின்றவன் நம்ம சொல்கிறோமே, இதனால் ஒரு ஆக்டராக ஓகே இப்போ ஆளுங்கட்சி என்ன நினைக்கும் அந்த சிந்தனையே இல்லாமல் ஒரு ரொம்ப துணிஞ்சு நின்னீங்களேண்ணே, அதை பற்றி சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு நான் தூணாலாம் இல்லை, நான் ஒரு துரும்பு. இது பல கோடி துரும்பு சேர்ந்து ஒரு மிகப்பெரிய விஜய்ன்ற ஒரு இரும்பு இன்னைக்கு முதல்வராக இருக்கு. அதனால மேக்னெட் அவர் எல்லாரையும் எடுத்துட்டாரு, எப்படி வேணா வச்சுக்கலாம். ஏன்னா ஹீ இஸ் ஒன்லி பவர், அதுதான் உண்மை. ஆனா இத்தனை கோடி மனிதர்களை அவர் ஒருங்கிணைச்சிருக்காருன்றது தான் ஒரு பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். அதுக்கு பல வருஷம் உழைச்சிருக்காரு. நீங்க கேட்ட கேள்வி நான் அதை பத்தி யோசிக்கவே இல்லை. இப்போ என்னோட வாழ்க்கையில நான் இந்தந்த வயசுல இந்தந்த இடத்த நான் போய் சேரணுன்றது என்னுடைய திட்டம். ஸோ அதனால என்னுடைய 40வது வயசில் நான் அரசியலுக்கு வரணுன்றது என்னுடைய பிளானு. ஸோ அதுபடி வந்துட்டேன். கரெக்ட். அப்போது கரெக்டாக அண்ணன் வந்தாங்க. அப்போ எனக்கு தெரியாது அண்ணா வருவாங்களா என்னன்னு தெரியாது. நான் யோசிக்கும் போது நம்ம ஏதாவது ஒரு கட்சியில் நம்மளை ஈடுபடுத்திக்கிட்டு நம்ம அரசியல் செய்யணும். நான் எல்லாரையுமே அரசியலுக்கு வாங்கன்னு சொல்லியிருக்கேன், சொல்லுவேன், உங்களையுமே சொல்லுவேன். ஏன்னா வீடு நல்லா இருக்கணும் அப்படின்னா, நம்ம நாடு நல்லா இருக்கணும்னா எல்லாருமே அரசியல் படிக்கணும். கரெக்ட். எல்லாருமே அரசியல் அதை தெரிஞ்சுக்கணும், அரசியலில் உள்ள வரணும். ஸோ அந்த அரசியலுக்கு வரும்போது நான் எதை பற்றியுமே யோசிக்கல. எனக்கு சினிமா கரியர் போயிடும், இல்லை நம்ம பர்சனல் லைஃபு இதுவாகிடும், அப்படி எதை பற்றியுமே யோசிக்கல. ஏன்னா நான் முன்னாடி திட்டம் போட்டதுனால என் மனைவிக்குமே நான் முன்னாடி சொல்லியிருந்தேன், என்னுடைய எதிர்காலம் சினிமா, அரசியல் தான், சோசியல், மரம் நடுறது, இயற்கையை பாதுகாக்கிறது தான் என்னுடைய மிகப்பெரிய ஆம்பிஷன் சொல்லி தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதனால எல்லாமே நான் ஆல்ரெடி செட் பண்ணிட்டேன். என்னுடைய வருமானம் இவ்வளோதான் இருக்கும் இந்த மாதிரி. அதே மாதிரி இப்போ நான் இந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால எனக்கு சில பேர் வாய்ப்பு கொடுக்கலன்னா அதை விட ஒரு என்ன சொல்கிறதுன்னு தெரியாது. ஏன்னா திறமைக்கு தான் வாய்ப்பு கொடுக்கணும். ஒருத்தன் சார்ந்து இருக்காங்களா சார்ந்து இருக்காங்களா. அரசியல் என்பது கொள்கை ரீதியான ஒரு சேவை, மக்கள் பணி. அதுல நம்ம கருத்தியல் ரீதியா நம்ம மோதிக்கலாம். பட் அதை விட்டுட்டு வெளியே வந்துட்டா நம்ம ஒரு மனிதராக தான் பார்க்கணும். அதை வச்சுதான் நான் வேலை கொடுப்பேன் அப்படின்னா, இப்போ நாங்கள் ஜெயிச்சிட்டோம் உடனே வேலை கொடுப்பீங்களா? ஆனா நான் புரிஞ்சுக்கிட்ட விதம், நான் விஜய் அண்ணாவை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னன்னா, அவர் சின்ன வயசுல இருந்தே எஸ்ஏசி அப்பா டைரக்டர் சந்திரசேகர் அப்பா விஜய் அண்ணாவை ஒரு நடிகனா, எதிர்காலத்தில் ஒரு நல்ல தலைவனா உருவாக்கணும்னு தான் அவர் சின்ன வயசுலேருந்தே வளர்த்துருக்காரு. இது உண்மை. அது ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த அவருடைய இப்போ எல்லா படத்தையும் டீகோட் பண்ணும்போதெல்லாம் அப்போருந்தே விதைக்கப்பட்டிருக்கு. ஆமாம், அதை நம்ம சில பேர் சொல்லுவாங்க. ஆனால் ஒவ்வொரு அப்பாவுக்கும் தன்னுடைய மகன் இந்த மாதிரி வரணும்னு ஒரு லட்சியம், கனவு இருக்கும். இவருக்கு ஒரு தலைவனாக தான் அவரை வளர்க்கணும்னு இருந்திருக்கு. அதை நான் பல இடங்களில் நான் அதை நான் என்னால் நம்ப முடியுது. அதாவது அவருக்காக படங்கள் பண்ணதாக இருக்கட்டும், ரசிகர் மன்றத்தை உருவாக்குனதாக இருக்கட்டும், மக்கள் இயக்கத்தை உருவாக்குனதாக இருக்கட்டும்,
அதுக்கப்புறம் இப்போ அரசியலுக்கு வர வச்சு அதெல்லாம் எல்லா விதை போட்டது எல்லாமே சந்திரசேகர் அப்பா தான் நான் நினைக்கிறேன். கரெக்டாக அந்த மாநாடு அப்போ கரெக்ட். அதுக்காக நான் தீர்க்கதரிசிலாம் கிடையாது, நான் பெரிய மந்திரம் போட்டுலாம் நான் கண்டுபிடிக்கல. நான் மக்களை பார்த்துருக்கிறேன், நான் நிறைய டிராவல் பண்ணியிருக்கிறேன். நிறைய பேர் பேசும்போது நான் அந்த அரசியல் எனக்கு ஆர்வம் இருக்கிறதுனால நான் நிறைய அரசியல் சார்ந்து நான் பேசியிருக்கேன். என் நண்பர்களுக்கு தெரியும். நிறைய மாவட்டங்களுக்கு நான் போயிட்டு மரங்கள் நடும்போதும் சரி, குளங்கள் சுத்தம் பண்ணும்போதும் சரி, நிறைய நான் இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன். மக்களுடைய மனநிலையை நான் பார்த்துருக்கேன். ஸோ நிறைய பேசும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு சில இதெல்லாம் வந்து 10-15 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா உசிலம்பட்டி ஆண்டிப்பட்டி பக்கம் கிளவிகள்லாம் போயிட்டு ஜெயலலிதா எம்ஜிஆர் ஐயா இறந்துட்டாருன்னா அடிக்க வருவாங்க. கரெக்ட். அவங்க இன்னும் அதை நம்ப அவங்களோட அந்த இதுலேயே வாழ்றாங்க. ஆமாம், நான் சொல்றது 15 வருஷத்துக்கு முன்னாடி. ஓகே. ஆனால் இப்போ மாறிடுச்சு. ஆனால் இறந்ததுக்கு அப்புறம் அம்மா ஜெயலலிதா அவங்க இறந்ததுக்கு அப்புறம் கூட ரெட்டலைக்கு தான் ஓட்டு போடுவேன்னு சொல்றவங்களும் இருந்தாங்க. சில பேர் நான் வந்து உதயசூரியனுக்கு தான் போடுவேன்னு இருந்தாங்க, கலைஞர் ஐயா இறந்தப்ப கூட. இதையும் நான் பார்க்குறேன். புதுசாக வந்து மக்கள் நான் இவங்களுக்கு ஓட்டு போகணும், ஒருத்தரும் நல்லது செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறவங்களையும் பார்த்துருக்கேன். அதாவது ஒரு எலெக்ஷன் வர டைம் லீவு கிடைச்சா சந்தோஷம்னு போகிற இளைஞர்களையும் பார்த்துருக்கேன். யார் விரும்பி வந்து இளைஞர்கள்லாம் வந்து ஓட்டு போட மாட்டாங்க. இந்த தடவைலாம் ஒரு பெரிய அதுதான் சொல்கிறேன். இப்போது இதெல்லாம் வந்து எதற்கான அறிகுறினா ஒரு வெற்றிடத்துக்கான அறிகுறின்றதை நான் அரசியல் ரீதியாக நான் புரிச்சுக்கிட்டேன். அப்போ நான் நினைச்சேன் சீமான் அண்ணன் அதுக்கான ஒரு ஆளா இருந்தாரு, விஜயகாந்த் சார் ஒரு ஆளா இருந்தாருன்றத எதிர்கால தலைவர்களா இருந்தாங்கன்னு அப்ப நான் யோசிச்சேன். பட் சம்பவம் அவங்களால அடுத்த கட்டத்துக்கு நகர முடியல. பட் அந்த வெற்றிடம் இருந்து கொண்டு தான் இருக்கு. இது வந்து என்னுடைய அரசியல் புரிதல் நான் சொல்ல வரேன். நான் சொல்றது புரியுதுங்களா? இது வந்து நான் அன்னைக்கு நான் வந்து ஏன் எப்படி சொன்னேன்றதுக்கு விளக்கத்தை கொடுக்குறேன். ஸோ இந்த வெற்றிடம் ஒரு சரியான நேரத்தில் ஒரு சரியான ஒரு ஆள், ஒரு பவர்ஃபுல்லாக ஒரு கரிஸ்மாட்டிக்கான ஒரு பர்சன் உள்ளே வரும்போது அது அப்படியே ஃபில் ஆகிடுச்சு. அது ஃபில் ஆகுன்ற நம்பிக்கை இருந்துச்சு. அதனால நான் சொன்னேன். அதாவது இவர் சொல்கிற மாதிரி தான் நம்ம விஜய் சார், திமுக ஆண்டால் என்ன, அதிமுக ஆண்டால் உழைச்சாதான் ஒரு எல்லாருக்கும் சோறு அப்படின்ற மாதிரி. இன்னொன்று முக்கியமான விஷயம்னா, விஜய் சார் வந்து கண்டிப்பாக சிஎம் ஆயிடுவாங்க அப்படின்ற கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு எப்போ வந்துச்சு? முன்னாடிலேருந்தே இருக்கும். அப்போ ஒரு பாயிண்டில் வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்து ஓகே அவதூறுகள் பரப்பும் விதமாக அவரோட பர்சனல் லைஃப் பற்றி விமர்சனங்களாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த ஜனநாயகன் பிரச்சனை, ஜனநாயகன் லீக் ஆனது, ஸோ இந்த மாதிரிலாம் வரும்போதுமே நீங்கள் அப்போது உங்கள் ஸ்டாண்ட் எப்படி இருந்துச்சு, உங்களோட மைண்ட் செட் எப்படி இருந்துச்சு? கண்டிப்பாக இவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படின்றத ஸ்ட்ராங்காக இருந்தீங்களா? ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்களா என்னன்னு தெரியல, உங்கள் கண்ணில் படித்தேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தேன் ஒரு பெரிய சேனல், சேட்டலைட் சேனலுக்கு. ஓகே. 2026 தேர்தலில் 85% 90% வந்து ஓட்டு பதிவாகும். நாங்கள் வந்து இப்போ மக்கள் மாற்றத்தை விரும்புகிறவங்களா இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் 150க்கு மேலே ஜெயிப்போம், இல்லைன்னா எனக்கு தெரியாது. மாற்றத்தை விரும்புவது உண்மையாக இருந்தால் கண்டிப்பாக போலாகும், ஓட்டு போலாகும், நாங்கள் ஜெயிப்போன்றதை நான் அன்றைக்கி சொன்னேன். ஓட்டாக மாறும் அப்படின்னு நான் சொன்னேன் 2 வருஷத்துக்கு முன்னாடி. விக்கிரவாண்டி மாநாடு முடிச்சு அடுத்த நாள் எனக்கு அதே மாதிரி வந்த ஒரு 2-3 நாள்லையே இந்த மது ஒழிப்பு இது மாதிரி நிறைய டாஸ்மார்க் வந்து மூடிட்டாங்க. அந்த ஸ்கூல் காலேஜஸ் பக்கத்தில் அந்த நம்ம வழிபாட்டு தலங்கள் பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் மூடினதாக இருக்கட்டும். இது எல்லாருக்குமே வந்து பார்க்கும்போது இந்த வாத்தி ரைடு அப்படின்ற மாதிரி இவ்வளோ பெரிய விஷயம் டக்குன்னு அசால்ட்டாக பண்ணுறாரு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நல்லது தானே? அதான் ரொம்ப, ஏன்னா இதுக்கு முன்னாடி ஆட்சி செய்தவர்கள் அவங்க 2 பேர் எய்தர் டிஎம்கேவா இருக்கலாம், ஏடிஎம்கே, அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்களே நிறைய வந்து மதுபான கடைகள், ஆலைகள் வச்சிருந்தாங்க, தொழிற்சாலைகள் வச்சிருந்தாங்க. அதனால ஒன்று கனெக்ட் ஆகி, ஆமாம், அதனால அவங்க வந்து பெருசாலாம் ஒன்று கடைகளை குறைக்கலை, டைமை குறைச்சாங்க, அவ்வளோதான். இப்போது மதுபானத்தில் தான் அதிகமான வருமானம் இருக்கிறதுனால அவங்க கல்லா கட்டுறதுக்கும் அது ஒரு பெரிய ஒரு டூலாக இருந்துச்சு. இப்போ தலைவர் விஜய் அவர்கள் வந்து கல்லா கட்டுறதுக்கு வரல, மக்களுக்கு நல்லது பண்ண வர்றாரு. சூப்பர். அப்போ அவருக்கு தேவை பணம் கிடையாது, மக்களுடைய நலன் தான் முக்கியம். அதுதான், அதனால துணிஞ்சு எடுத்துட்டாங்க. அதுவும் முக்கியமாக வந்து இந்த மாதிரி பள்ளிக்கூடம், மக்கள் அதிகமாக கூடுற இடங்கள், குடும்பங்கள் வாழ்கிற இடங்கள், கோயில்கள், இதுக்கு பக்கத்தில் இருக்க மதுபான கடை எடுத்தது இன்னும் பெருமையான விஷயம். சூப்பர். அதெல்லாம் ரொம்ப வரவேற்க, ஆமாம், மக்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் ஃபுல்லாக குறைக்கணும். ஏன்னா அவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்காங்க தமிழ்நாட்டு மக்கள். எங்கே போனாலும் இளம் வயதினிலேருந்து எல்லாரும் குடிக்க அடிமையாக இருக்காங்க. காலங்காத்தால் எழுந்திரிச்சு குடிக்கிறாங்க. உசிலம்பட்டியில் நான் ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு டாக்டரை சந்தித்தேன். அப்போ அவர் பேச்சு வழக்கில் சொன்னார், இங்கே இருக்க நிறைய பேருக்கு வந்து கிட்னி சுருங்கி போயிருக்கு,
ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்து வயிறு வலிக்குதுன்னு ஏதாவது ஸ்கேன் பண்ணால் எல்லா கிட்னியும் சுருங்கி இருக்கு, பெரும்பான்மையான சதவிகிதம். காரணம் குடி. இளம் வயதுலேயே செத்து போகிறாங்க, பெண்கள் விதவை ஆகுறாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணுறது நாட்டுக்கு நல்லது, மக்களுக்கு நல்லது, சந்தோஷம். இந்த அரசியல் சார்ந்த நண்பர்கள் வந்து உங்களுக்கு இப்போ வந்து விஷால் அண்ணாவும் நீங்களும் நல்ல ஒரு ஃபிட்டு, அவருக்கும் வந்து ஒரு அரசியல் ஈடுபாடு அதிகம். அது கரெக்டாக வந்து சொல்லுவாங்களே, இனம் இனத்தோட சேரும் அப்படின்வாங்களா, அந்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே அமைஞ்சிருதுன்னு. அது பற்றி ஆமாம், அது எண்ணம் போல் வாழ்க்கை. இப்போ நம்ம எண்ணம் ஒரே மாதிரி இருக்கிறவங்க ஈஸியாக நம்ம மிங்கிள் ஆகலாம். கரெக்ட். இப்போ உன்னோட எண்ணமும் என்னோட எண்ணமும் ஒரே மாதிரி இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும், பாசிட்டிவிட்டி அதிகமாக இருக்கும். கரெக்ட். அது செய்யும்போது அந்த வேலை ரொம்ப தெளிவாக இருக்கும், மன நிறைவாக இருக்கும். அப்படி சேர்றது தான். ஓகே. ஸோ விஷால் அண்ணனுக்கும் இந்த மாதிரி நிறைய சோசியல் சர்வீஸ் பண்ணணும், மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு ஆசை இருக்குது. விஜய் அண்ணாவுக்கும் இருக்குது. ஸோ எனக்கும் ரொம்ப நாளாக இருக்குது, எனக்கு சின்ன வயசுலேருந்து இருக்குது. அதனால் இந்த ஒற்றை சிந்தனை உள்ளவங்க, ஒரே எண்ணம் உள்ளவங்கெல்லாம் ஒரு இடத்துல இருக்கிறது அது பெரிய நல்ல விஷயம் தானே. கண்டிப்பாக. அது வந்து நம்மளாக போய் இணையணுன்றதுக்கு இல்லை, யூனிவர்ஸே பிரபஞ்சமே இணைச்சிரும் அப்படின்றதான் உண்மை. அட்லீஸ்ட் நீங்கள் கட்சி கொடி ஏந்தாட்டி கூட, கட்சியில் உறுப்பினராகாட்டி கூட ஒரு நல்ல தொகுதி வேட்பாளர் தேர்ந்தெடுக்கிற அளவுக்காவது நீங்கள் ஒரு அரசியல் நாலேஜ் இருக்கணுன்றது என்னுடைய இது. ப்ளஸ் வந்து நம்ம பிறந்த மண்ணுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும். ஸோ நான் ரிப்பீட்டடாக அதுதான் நான் எல்லாருக்குமே வந்து சொல்கிறேன், எல்லாரும் அரசியல் மையப்படுத்திக்கணும். முடிந்த அளவுக்கு ஒரு அரசியல் கட்சியில் இருந்து மக்களுக்காக, இந்த நான் மண்ணுக்காக ஏதாவது ஒன்று பண்ணணுன்றது தான் என்னுடைய இது. ஸோ அந்த வகையில் நான் 40 வயசில் அரசியலுக்கு வரணுன்றது நான் போட்ட திட்டம். கரெக்டாக அண்ணன் வந்தாங்க, அப்படியே. ஆமாம், சூப்பர். அவர் அரசியலுக்கு வர நொடி நீங்கள் அந்த டைம்லேருந்தே இருக்கிறதுனால நீங்கள் இந்த மாதிரி அண்ணன் நான் வந்து தாவிக்கால ஒரு இதாக சேர்ந்துருக்கேன்னு நீங்கள் பேசும்போது அவர் என்ன சொன்னார்? இன்ஃபேக்ட் வந்து அந்த மாநாடெல்லாம் முடிச்சுட்டு வரும்போது நீங்கள் வந்து கலக்கிட்டீங்க, பயங்கரமாக இருந்ததுலாம் சொல்லி அந்த கான்வர்சேஷன்லாம் போச்சு. எந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்துச்சு? அந்த கொள்கைகள் ரீதியாகவும் நீங்கள் உங்களுடைய கருத்துக்கள்லாம் சொன்னீங்களா? நான் வந்து அண்ணன் கட்சி ஆரம்பித்து February 2, 2024. நான் அவரை சந்தித்தது February 23, 2024. கிட்டத்தட்ட கோட் படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு 1 hour பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். அவ்வளோ நேரம் பேசினேன், அமைதியாக எனக்கு அப்படியே கேட்டுகிட்டே இருந்தார், இப்படி கணத்தில் கழிச்சு கேட்டுகிட்டே இருந்தார். நான் நிறைய பேசுகிறேன், அண்ணே இதுண்ணே அப்படிண்ணே இப்படிண்ணே. ஸ்டேஜில் இவர் அமைதியை பார்த்து நான் அப்படியே, என்னண்ணே நான் இப்படி பேசிகிட்டு இருக்கேன், இப்படி அமைதியாக இருக்கீங்க, நான் ஒன்றும் எக்ஸைட்மெண்ட்டில் பேசலைண்ணே. ஆமாம், எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே இருக்குண்ணே அந்த ஒரு ஏதாவது ஒன்று பண்ணணும்னு, உங்கள் கூட சேர்ந்து வேலை செய்ய போகிறேண்ணே அப்படின்னு. என் கூட சேர்ந்து என்ன வேலை செய்ய போகிறேன்? இல்லைண்ணே, கட்சியில் சேர்ந்து கட்சி பணிகள்லாம் செய்யலான் இருக்கேன். ஓகே, வா பண்ணலாம், இவ்வளோதான். அப்பா. அதுக்கப்புறம் நான் வந்து அண்ணனை நான் பெருசாக 1-to-1 சந்திக்கலை. நிறைய பொது மீட்டிங்கில் பொது இடத்துல பார்ப்பேன், ஹாய் ஹலோ அண்ணன் நல்லா இருக்கீங்களா, அதுதான். நான் அதுக்கப்புறம் நான் சந்திக்கலை. அன்னைக்கு நான் சொன்னது தான், ஏன்னா நான் இருந்து உங்க கூட வேலை செய்கிறேன், எனக்கு கட்சியில் நம்ம மக்களுக்கு கட்சியில் சேர்ந்து மக்களுக்கு சேவை செய்யணுன்றது எனக்கு ஆசைன்னு சொல்லியாச்சு. அவ்வளோதான். இப்படியே அன்னைக்கு வேலை செய்ய ஆரம்பித்தவன் இன்னும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஓகே, சூப்பர், நல்ல விஷயம்னு. இந்த எலெக்ஷன் வந்து நிறைய விஷயங்கள் வந்து புரிய வச்சிருச்சு. டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் த காமன் மேன், பவர் ஆஃப் அ காமன் மேன் அப்படின்றது வந்து உண்மையாக அது நம்ம ரியலாகவே பார்த்துட்டோம். ஸோ நீங்கள் மக்களுக்கு இந்த நேரத்தில் உங்கள் சார்பாக சொல்லணும்னு நினைக்கிறத நம்ம கலாட்டா சார்பாக சொல்லலாண்ணே. நான் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, அந்தளவுக்கு பெரிய அறிவுஜீவியும் கிடையாது. முடிந்த அளவுக்கு நம்ம மண்ணை நேசிங்க, மக்களை நேசிங்க. நமக்கு மேலே ஒருத்தன் நல்ல விஷயமா செய்து சாதிச்சு போகிறான்னா கைதட்டி பாராட்டுங்க. நமக்கு கீழே கஷ்டப்படுறான்னா ஒருத்தன் கை தூக்கி விடுங்க. அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். யார் தவறு செய்தாலும் எதிர்த்து கேள்வி கேளுங்க, நல்லது பண்ணால் பாராட்டுங்க. நாகரிகமாக இருக்கணும்னு நான் எதிர்கட்சியாக இருந்தாலும் நாகரிகமாக இருக்கணுன்றது என்னுடைய ஹம்பிள் ரெக்வஸ்ட். ஹெல்த்தியாக பாலிடிக்ஸ். ஆமாம், ரொம்ப அநாகரிகமாக சண்டை போடுறது, கெட்ட வார்த்தை பேசி அந்த சோசியல் மீடியாவில் வந்து தரம் தாழ்ந்து பேசுவதை விட்டுட்டு நல்ல கொள்கை ரீதியாக ஆரோக்கியமாக சண்டை போடுங்க, உடம்பை பத்திரமா பார்த்துக்கங்க. அது ரொம்ப முக்கியம். நம்ம நாட்டை
முன்னேற்ற பாதையில் கொண்டு போகிறதுக்கு என்ன வேணால் பேசுங்க. ஆமாம், ஹெல்த் அதான் அது நாடு ஒரு பக்கம் முன்னேற்ற பாதை போகும். மக்கள் நம்ம ஹெல்த் இஸ் வெல்த்னு சொல்ல வரேன். அவங்க உடம்பும் பார்த்துக்கணும், நம்ம வாழ்க்கையை நம்ம பார்த்துக்கணுன்றது தான். நான் திடீர்னு கேட்டேன் எதுவுமே என்ன சொல்றதுன்னே தெரியல. மனசையும் பார்த்துக்கணும், மென்டல் ஹெல்த் வேற ஒரு மாதிரி ஆக்கிடுறாங்க. அதனால நல்லா இருங்க, நல்லதே நினைப்போம், நல்லதே விதைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். Max Gold, cash for gold. Call 044-4545-4545. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. Book your next holiday at Grand Royal Tours.